ஒருவேளை இன்னைக்கு காலையில நீங்க எந்திக்கும் போதே ஒரு பயத்தோட எழுந்திருக்கலாம். இந்த வாரம் எப்படி போகுமோ? இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ முடியுமோ? இனி நான் என்ன செய்வது? இந்த வாரத்திலயாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? நான் ஒரு நல்ல செய்தி கேட்பேனா? இப்படின்ற இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் உங்களுடைய மனசுல ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா இன்று நான் உங்களிடத்துல ஒரே ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பெருசு இல்ல. ஏன் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட உங்களோடு கூட இருக்கக்கூடிய தேவன் பெரியவரா இருக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். தேவன் உங்களை பாதியில விட்டு விட மாட்டார். தேவன் உங்களை கையை விடல. தேவன் உங்க கையை தான் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாமே ஒரு மூடப்பட்ட ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்கலாம். வழியே இல்லாத மாதிரி தோணலாம். ஆனா தேவன் வழி இல்லாத இடத்துல கூட வழியை உண்டாக்குகிறவர். அவர் உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்குவார். அதனால இந்த காலை வேளையில இந்த வீடியோவை நீங்க ரேண்டமா பார்க்கல. ஆண்டவர் உங்களோடு கூட பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களை பார்க்க வச்சிருக்காங்க. எஸ்டர்டே எங்களுடைய பாஸ்டர் இந்த விஷயத்த ஷேர் பண்ணாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஸோ அதனால இது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மெசேஜை உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ மத்தேயு 14வது அதிகாரத்துல 22 33 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. 27வது வசனம் வாசிக்கலாம். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிரியுங்கள் என்றார். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பேதுரு கடல் மீது நடக்கக்கூடிய அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இப்போ பேதுரு யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மீனவர். அப்போ கடல் எப்படி மாறும், எப்போது காற்று அடிக்கும், அலைகள் எவ்வளவு பெருசா வரும், அப்ப அலை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, காற்று இந்த மாதிரி பலமா இருந்ததுன்னா அப்ப நம்ம போட்டை எந்த திசையில ஓட்டணும், இது எல்லாமே அவருக்கு தெரியும். அன்னைக்கு காற்று பலமா அடிக்குது. ஆனாலும் அவங்க ஆண்டவர் எந்த திசையில போக சொன்னாரோ அந்த திசையில அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சீஷர்களுக்குள்ள பயங்கரமான ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. காற்று பயங்கரமா இருக்கிறத பார்த்து, அலைகள்னால அலைவுறத பார்த்து இவங்களுக்குள்ள பயங்கர ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இப்போ என்னாகுமோ, நம்ம கரையை போய் அடைஞ்சிருவோமா அப்படின்லாம் அவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு விஷயம் நடக்கிறது. ஏசப்பா கடலின் மீது இவங்களை நோக்கி நடந்து வராங்க. அப்போ சீஷர்கள் எல்லாருக்குள்ளயுமே ஒரு பயங்கரமான ஒரு பயம், உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வருது. அவங்க பயத்துல அலறாங்க. ஆனா பேதுரு மட்டும் சொல்றாரு, ஆண்டவரே அது நீரே ஆனால் நான் கடலின் மீது நடக்கிறதுக்கு எனக்கு நீங்க கட்டளை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏசப்பா வா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நிமிஷமே பேதுரு இந்த படகை விட்டு இறங்கி, அவர் காற்றை பார்க்கல, அலைகளை பார்க்கல, ஏசப்பாவோட வார்த்தையை நம்பி அந்த கடலின் மீது அவர் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலயும் இதேதான் நடக்குது. ஒருவேளை உங்க வீட்டுல நீங்க மட்டும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவரா இருக்கலாம். மற்றவர்கள் என்ன சொல்வாங்க, இதெல்லாம் முடியாது, இவ்வளவு பெரிய பிரச்சனை, இதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்லாம் சொல்லலாம். அவங்க பயங்கரமா பயப்படலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கே, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவோம், என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கலாம், சீஷர்கள் மாதிரி. ஆனா நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அவங்களே மாதிரி நீங்களும் பயப்படக்கூடாது இந்த பிரச்சனையை பார்த்து. ஏன்னா உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். என்னோட ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் என்னை பாதியிலே விட்டுட மாட்டாரு, நான் இந்த பிரச்சனையை தாண்டி வருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னொன்னு, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அப்படின்னா அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். அதாவது பேதுரு பாருங்க, ஆண்டவர் வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் வேற எதை பத்தியும் யோசிக்கல. கடலின் மீது நம்ம எப்படி நடப்போம், இந்த காற்று வேற பயங்கரமா இருக்கே, அலைகள் வேற பயங்கரமா இருக்கே, நம்ம எப்படி இதுல நடக்க முடியும் அப்படின்றத பத்தி எல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் வான்னு சொல்றாரு, அவர் உடனே கீழ்ப்படிஞ்சு அவர் படகை விட்டு இறங்குனதை நம்ம பாக்குறோம். அதே மாதிரியான ஒரு கீழ்ப்படிதல் நம்மளுக்குள்ள இருக்கணும். இப்போ பேதுரு கடல் மீது நடந்தாரு. இப்போ நம்ம வாழ்க்கையில கடல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கடல் இருக்கு. ஒருத்தருக்கு அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது ஒரு வியாதியா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். எது வந்தாலும் அது உங்களை மூழ்கடிக்க வந்த மாதிரி தெரியும். ஆனா ஆண்டவரை நம்புறவங்களுக்கு அதே பிரச்சனையை தாண்டி நடக்கிற கிருபையை தேவன் கொடுப்பார். எப்படி பேதுரு கடல் மீது நடந்தாரோ அதே போல நீங்களும் அந்த பிரச்சனையை தாண்டி அது மீது நடந்து நீங்க கடந்து
கடந்து வர தேவன் உங்களுக்கு கண்டிப்பா கிருபை செய்வார். ஒருவேளை இன்று உங்களுக்கு ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருக்கலாம். எல்லாருமே கேட்பாங்க, இவ்ளோ கடன் இருக்கு, இவ்ளோ லட்சத்துல கடன் வச்சிருக்க, இதெல்லாம் நீ எப்படி அடைக்க போற அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் உங்களை பார்த்து கேட்கலாம். உங்களுக்கே சில நேரம் பதில் தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மேல விசுவாசமா ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க அப்படியே செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாள் இந்த கடனை எப்படி அடைக்க போற அப்படின்னு கேட்டவங்களே உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, எப்படி இவ்வளவு லட்ச கடனை நீ வந்து அடைச்சு முடிச்ச அப்படின்றத உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அப்போ நீங்க சொல்வீங்க, நான் இல்ல, ஆண்டவர் தான் என்ன நடத்தினாரு அப்படின்ற ஒரு சாட்சியை நீங்க அந்த இடத்துல சொல்வீங்க. இப்போ கடலின் மீது பேதுரு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எதிர்காற்று நின்றுச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல, அது இன்னும் இருந்துச்சு. அதே மாதிரிதான் நீங்க ஆண்டவரோட நடக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகும் சோதனைகள் உங்க வாழ்க்கையில வரலாம், உலக ஆசை வரலாம், மனசோர்வு வரலாம். இதெல்லாம் எதுக்கு, பேசாம நீ விட்டுரு, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரியான பல குரல்கள் வரலாம். அதுதான் எதிர்காற்று. ஆனா நம்மளுடைய கண்கள் ஏசப்பா மேல இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய பாதை மாறாது. நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும்தான் நம்ம பார்ப்போமே தவிர ஆண்டவரை பார்க்க மாட்டோம். ஆனா இந்த வாரத்துல நீங்க முடிவெடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நான் அந்த பிரச்சனையை பார்க்க மாட்டேன், உங்களை நான் பார்ப்பேன்ப்பா, உங்களை பார்த்து நான் விசுவாசத்துல நடப்பேன்ப்பா அப்படின்ற ஒரு முடிவை இந்த நாள்ல நீங்க எடுங்க. நிச்சயமாக நீங்க அந்த பிரச்சனை மீது நடந்து நீங்க கடந்து வர தேவன் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும், ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே பதில் வேணும், இல்லனா தேவன் என் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் சரியான நேரத்துல வரப்போ நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில அதிகமா தாமதம் வரலாம், ஆனா தேவன் உங்களை கைவிடல. தேவன் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்க பொறுமையோட காத்திருக்கணும், விசுவாசத்தோட இருக்கணும். தேவன் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பாரு, அது வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன், தேவன் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு இருப்பேன் அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கணும். எதிர்காற்று மாதிரி பல குரல்கள் உங்களுக்கு கேட்கலாம், இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் உன்னால முடியாது, நீ ஆண்டவரை விட்டுரு, உலகத்துக்கு ஏத்த மாதிரி மனுஷங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீ இந்த காரியத்தெல்லாம் செய்ய அப்படின்ற மாதிரியான பல குரல்கள் எதிர்காற்று போன்ற உங்களிடத்துல வரலாம். ஆனா நீங்க அது எதையுமே பார்க்காதீங்க, ஏசப்பாவை மட்டும் பார்த்து அவர் எந்த வழியில நடக்க சொல்றாரோ அந்த பாதையில நீங்க நடங்க. அப்போ ஆண்டவர் கண்டிப்பா நீங்க அந்த பிரச்சனை மீது நடந்து கடந்து வந்து பிறருடைய பார்வைக்கு நீங்க சாட்சியா இருக்கிற மாதிரி ஆண்டவர் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாங்க. இப்ப நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த நாள்ல நான் உங்களை விசுவாசிக்கிறப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும்ப்பா, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க மாற்றுவீங்கப்பா, இது எல்லாத்தையும் தாண்டி நான் நடந்து வர நீங்க எனக்கு உதவி செய்வீங்கப்பா என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த நாள்ல அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருக்கலாம் தகப்பனே, அது எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர் நீர் அவங்களோடு கூட இருக்கிறீரப்பா. இந்த வாரம் முழுவதும் நீங்க அவங்கள வழி நடத்துங்க தகப்பனே. பிறருடைய கண்கள் தகப்பனே சப்பா பார்க்கத்தக்கதாக இவங்களுடைய தலைகளை அப்பா நீங்க உயர்த்தி வைங்க தகப்பனே, யார் முன்னாடி வெக்கப்பட்டு போகாதபடி ஆமென் அப்பா ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீங்க உதவி செய்யுங்க. தேவன் இவர்களோடு கூட இருந்தபடினால் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. உங்க பயந்த ஒவ்வொரு காரியமும் அப்பா அந்த வாரத்துல நன்மையாய் முடிவதாகப்பா. வேலை இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் உங்களுடைய கருத்துழைப்பு கொடுக்கிறப்பா. இந்த வேலையில இந்த வாரத்துல தகப்பனே அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை நீ ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறதுக்காய் சுவாமி உமக்கு நன்றி அப்பா. இந்த வாரம் முழுவதும் அப்பா பிள்ளைகளோடு நீங்க கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க. அவங்க கையிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாக நீங்க உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில தகப்பனே சப்பா ஒரு வளர்ச்சி உண்டாக உதவி செய்யுங்க. இன்னும் அதிகமாய் அப்பா உமோடு கூட கிட்டி சேர ராஜா நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க ஒவ்வொருத்தங்களையும் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களையும் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நீங்க மத்தவங்களுக்கும் நீங்க அதை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. இப்பதான் இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.